நல்லெண்ணெய் எப்படி தயாரிக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இதுக்காக நம்ம வந்து நல்லா வெயிலில் ஒரு வாரம் காய வச்ச எள்ளு வந்து 10 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த 10 கிலோ எள்ளு கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான கருப்பட்டி சேர்த்துக்கிறோம். அதாவது 10 கிலோ எள்ளுக்கு 1 கிலோ கருப்பட்டி அந்த கணக்கில் சேர்த்துருக்கோங்க. நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம மரச்செக்கில் ஆட்டல, மிஷினில் தாங்க ஆட்டுறோம். சரி எத்தனை லிட்டர் வருதுன்னு செக் பண்ணுறதுக்காக. மிஷினில் போட்டு ஆட்டின பிறகு நமக்கு எள்ளுலேருந்து எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வருது. நமக்கு வந்து எத்தனை லிட்ரு எண்ணெய் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 4 அதாவது கிலோ கணக்கில் சொல்கிறேன். 4 கிலோ 300 கிராம் வந்துச்சு. அதாவது 10 கிலோ எள்ளு ப்ளஸ் 1 கிலோ கருப்பட்டிக்கு 4 கிலோ 300 கிராம் எண்ணெய் வந்துச்சுங்க. அப்படியே மிஷின்லேருந்து பிரிஞ்சு வந்த எண்ணெயை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றணும். பாத்திரத்தில் எதுக்கு ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அதனால மண்டி கொஞ்சம் இறங்கி வரட்டுங்கிறதுக்காக நம்ம பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இந்த எள்ளுலேருந்து பிரிஞ்சு வந்த புண்ணாக்கு வந்து நமக்கு எத்தனை கிலோ வந்துச்சுன்னா, 6½ கிலோ வந்துச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் எனக்கு எத்தனை லிட்ரு வந்துச்சு, இதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. பாய்.